என்னடா அது நான் நம்பவே முடியலைங்க. பாருங்க கீழே அப்படியே இங்கே பார்க்குறீங்களா, இந்த முன்னாடி போயிட்டுருக்கேன். வருது போட்டிங்க பாருங்க, அங்கே போயிட்டுருக்காங்க. ஹால்ஃப் மூன் பீச் தான் போயிட்டுருக்கேன். எனக்கு வழி வந்து சுத்தமாக தெரியல எனக்கு. ஏன்னா யாருமே டச் பண்ணவே இல்லை இந்த ரோட்டில். நான் ஒரு ஆள் மட்டும் தான் போயிட்டுருக்கேன். ரோட்டில் போகிற மாதிரி ஒரு ரூட்டு காமிச்சு இந்த மாதிரி ட்ரக் பண்ணி பாருங்க, என்ன பார்த்தாலும் தெரியும். இந்த மாதிரி ட்ரக் பண்ணி போகிற மாதிரியும் காட்டுனுச்சு. அங்கே பாருங்களேன், அந்த முன்னாடி இந்த சின்ன மலை தெரியாத மாதிரி அதை பாருங்கள் எப்படி இருக்குன்னு, வேறு மாதிரி இருக்குது. அப்படியே ஒயிட் கலரில் மட்டும் அந்த அலை போகிறது, மழை வந்து லைட்டாக தெரியுது. இதுவும் நல்லா இருக்குது. இந்த மேலேருந்து பார்க்குறது குட்டிலே பீச்சு சூப்பராக இருக்குது. ஹால்ஃப் மூன் வந்து இந்த போட்டுக்கு பாருங்கள். ஹால்ஃப் மூன் வந்து 1/2 மணி நேரம் ஆகுமா, பேரடைஸ் பீச் வந்து 1 மணி நேரம் ஆகுமா. அந்த ரூட்டு பாருங்கள், போகிற ரூட் எப்படி இருக்குன்னு. இப்போ அந்த ரூட்டு தான் நம்ம போகிறோம். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஓம் பீச் தான் போயிட்டுருக்கேன். அந்த குட்லே பீச் பார்த்து முடிச்சிட்டேன். அப்புறம் வந்து ஓம் பீச் தான் இப்போ போயிட்டுருக்கேன். அது போகிற ரோடு பார்த்திங்கன்னா சின்னதாக, அதில் ரோடு பேரை போட்டிருக்காங்க. முன்னாடி தான் ட்ரெக்கிங் பண்ணி மணல்லே சும்மா அந்த சின்ன பாதை மாதிரி போட்டிருந்தாங்க இந்த குட்லே பீச்சுக்கு. இதுக்கு வந்து ரோடு மாதிரி போட்டிருக்காங்க, சின்ன ரோடாக. வண்டிலாம் நிற்கிது, நிறையா நிற்கிது. பசங்களாம் வந்துட்டு போகிறாங்க, நல்லாயிருக்கும் போல். இது மலைக்கு மேலே ஏறுது கொஞ்சம். கொஞ்சம் வண்டி நிற்கிதா, ஃப்ரீயாக தான் இருக்கிற ரோடு, யாருமே இல்லை. கீழே அங்கேயே தான் நிற்கிறான்னு நினைக்கிறேன், இங்கே ஏறல. நான் போய்ட்டு காட்டுறேன் பின்னாடி உட்காந்து. ரோடு எப்படி இருக்கும் பாருங்க, சூப்பராக இருக்குது. நடக்க முடியல என்னால், ஏன்னா ரொம்ப தூரம் நடந்து வந்துட்டேன்னா. ஓம் பீச்சுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஹால்ஃப் மூன் பீச்சு, அதுக்கப்புறம் பேரடைஸ் பீச்சு. அது வர பிளான் பண்ணியிருக்கேன். அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பேலகன் பீச் இருக்குது. அது போனாலும் போகலாம். டைம் இருக்கான்னு தெரில, நடக்க முடியுமான்னு தெரில. அது போனால் நான் சொல்கிறேன், ஓகேவா? இப்போ நான் ரோடை பாருங்கள் எப்படி செங்குத்தாக வேறு ஏறுது. மேலே மலைக்கு மேலே ஏறி திருப்பி கீழே இறங்கணும்னு நினைக்கிறேன். பாருங்கள் எப்படி இருக்குங்க. இதுதான் அது போகிற ரோடு. அது கீழே வந்திருக்கேன். அங்கே இருக்குது அந்த பீச்சு, குட்லே பீச். அங்கேருந்து மேலே ஏறி வந்து திருப்பி இன்னும் மேலே ஏறிக்கிட்டு இருக்கு. ரோட்டுக்கு மேலே ஏறுது, போயிட்டு திருப்பி கீழே இறங்க முடியாது. மலைக்கு மேலே ஏறி மறுபடியும் கீழே இறங்க போல, அப்படியே நினைக்கிறேன். ஆனால் இப்படி செங்குத்தாக ஏறிக்கிட்டு இருக்கு இவங்க காடை. இது ரொம்ப செங்குத்தாக ஏறுதா, ஐயோ. சரி, நான் கீழே போய்ட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது கைஸ். பார்த்தீங்கன்னா நடந்து போயிட்டு இருந்தேன் மேலே செங்குத்தான் ரோட்டில். போகிற வழியில் ஒரு தரமான வியூ பாயிண்ட்டு என்ன மாதிரி இருக்குது. இதெல்லாம் பார்த்துருப்போம். யாராச்சும் பசங்க ரீல்ஸ் போடுவாங்கன்னா அந்த கர்நாடகா சைடு, கோவா சைடு, அந்த மாதிரி சைடு உள்ளவங்கன்னா ரீல்ஸ் போடுவாங்க. அதை பார்க்க என்னடா இதெல்லாம் எங்கே தான் இருக்குன்னு யோசிச்சுட்டு இருப்போம். அந்த பாலி வெளிநாட்டில் உள்ள அந்த கடலில் இருக்கும், அந்த மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. காட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது. நான் ரோட்லாம் போயிட்டு இருந்தேன், திடீர்னு பார்த்தோன்னு தெரிஞ்சு. நான் இப்போ கீழே வந்து நம்ம குட்லே பீச்சு, அந்த வியூ பாயிண்ட்டும் அங்கே அந்த அது பேர் என்ன கோகர்னாவோட மெயின் பீச்சும் நல்லா தெரியுது. அதை விட்டு தாண்டி என்னமா இருக்குது. என்னடா அடி சிரிக்கலடா. அப்படியோ அந்த பேக்கில் கொஞ்சம் கீழே வச்சுட்டு காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்காக. அங்கே இருக்குது பாருங்களே. இங்கே உள்ளது நான் கீழே தான் நடந்து வந்துக்கிட்டு இருந்தேன். குட்லே பீச், அது குட்லே சாப்பிட்டேன். அப்புறம் வந்து அது வந்து அந்த சைடில் அந்த பக்கத்து இருந்து தான் நான் ஒரு ட்ரெக்கிங் மேலே இருந்து காமிச்சேன் ஃபஸ்ட்டு. அது வந்து அந்த மலைக்கு பின்னாடி தான் இருக்குது. அது அங்கே பாருங்களேன், அந்த முன்னாடி சின்ன மலை தெரியாத மாதிரி அதை பாருங்கள் எப்படி இருக்குன்னு, வேறு மாதிரி இருக்குது. அப்படியே ஒயிட் கலரில் மட்டும் அந்த அலை போகிறது, மழை வந்து லைட்டாக தெரியுது. இதுவும் நல்லா இருக்குது. இந்த மேலேருந்து பார்க்குறது குட்லே பீச்சு சூப்பராக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த இங்கே தானே ஏறிக்கிட்டு இருந்தேன். அது பேர் என்ன பீச்சு, ஓம் பீச்சு. மேலே ஏறணும். அங்கே ஏறி அப்படியே எங்களுக்கு கீழே இறங்கணும் போல. இன்னும் போகலை. இதை பார்த்தோன்னே இங்கே இப்படியான்ட்டேன். செம்மையாக இருக்குங்க, என்ன அழகு. அப்பாடியோ, இந்த மாதிரி ஒரு அழகெல்லாம் பார்க்காம மிஸ் பண்ணிடுவாங்க. ட்ராவல் பண்ணுங்கள், கோகர்னா வாங்க. வேறு மாதிரி இருக்குது. தனியாக இருந்தாலும் சரி, நீங்கள் பாய்ஸு கேர்ள்ஸு கூட்டமாக இருந்தாலும் சரி, ஃபேமிலியோடு இருந்தாலும் சரி, நல்லா என்ஜாய் பண்ணலாம். தனியாக இருந்த நானும் நல்லா என்ஜாய் பண்ணுறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு இருந்தால் நீங்கள் எப்படி என்ஜாய் பண்ணுவீங்க? அப்பா நல்லா கருத்து போயிட்டேன். ஏற்கனவே கருப்பாக தான் இருக்கேன். இந்த வெயிலில் வந்து ரொம்ப கருப்பாயிட்டேன். வேறு மாதிரி இருக்குது. இன்னும் 3 பீச் நடக்கணும். நம்ம கஷ்டப்பட்டு நடந்துகிட்ருக்கேன்.
அடுத்த பீச்சுக்கு போகிறேன். கீழே போய் இந்த அது பேர் கட்டிட்டு ஓம் பீச்சை போய் காமிக்கிறேன். எப்படி காற்று வாங்கிட்டு கீழே போகிறேன். காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஓம் பீச் இருக்குல்ல, அது போனாங்க, ஒரு நிறைய பேர் போனாங்க. அவங்க பின்னாடியே போனேன். அவங்க போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. சரி அந்த வழி தான் போயிட்டு சொல்லிட்டு நானும் பின்னாடியே போனேன். பார்த்தா இங்கே அந்த பீச்சே இல்லை. அது ரொம்ப மலைக்கு மேலே ஏறி கீழே வழியே இல்லை போகிறதுக்கு, எம்டியாக இருக்குது. உச்சிலேருந்து அந்த குட்லை பீச்சையும் அது மட்டும் தான் பார்த்தேன், காமிச்சிடலாம் உங்களுக்கு. அது மட்டும்தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா வேறு ரூட்டு பார்த்து மேப் போட்டேன். அப்புறம் எனக்கு ஏப்பம் வந்துட்டு இருக்குது சாப்பிட்டது. அப்புறம் மேப் போட்டு தான் ரோட்டில் போகிற மாதிரி ஒரு ரூட்டு காமிச்சு இந்த மாதிரி ட்ரக் பண்ணி என்ன பார்த்தாலும் தெரியும். இந்த மாதிரி ட்ரக் பண்ணி போகிற மாதிரியும் காட்டுனுச்சு. சரி அதான் நான் ட்ரக்கிங் காண்டி தானே வந்தோம். சரி நான் ட்ரக்கிங் பண்ணியே போயிடுன்னு சொல்லிட்டு நடந்து அப்படியே போய்கிட்டுருக்கேன். திடீர் மலையில் பாறையாக இருக்குது, அதுக்கு மேலே ஏறி போய்கிட்டுருக்கு. நம்ம ரோட்டில் வந்து அப்படி சுற்றி வர மாதிரி இருக்குது. நடந்து போனால் கிராஸ்லேயே அப்படியே குறுக்கோயிலில் போன மாதிரி இருக்குது. இப்போ இந்த ஓம்பிஜி தான் போய்கிட்டுருக்கேன். அங்கே என்ன எனக்கு இந்த வாட்டர் கேன் 4 வாட்டர் கேன் முடிச்சேன் தண்ணி. போய் வாங்கணும். இப்போ சவுண்டு கேட்குது. ஓ ஹெலிகாப்டரு, இராணுவப்படை சவுண்டு கேட்டுட்ருக்கு. பக்கத்தில் கூட காமிச்சுடுவேன். கொஞ்சம் தூரத்தில் தான் போயிட்டுருக்கு. சவுண்டு ஆனால் பட்டையை கலப்புது. காட்டு வழியில் தான் போய்கிட்டுருக்கேன். ரொம்ப காடாக இருக்குது. இல்லை எந்த ரூட்டு இந்த நேராக போயிட்டுருக்கு ஒரு ரோடு, ரைட்டில் ஒரு ரோடு திரும்புது. மொத்தம் 3 ரோடு பிரியுது. இல்லை நேராக ஒரு ரோடு போகுது பார்த்தீங்களா, இது எங்கிட்ட ஒரு ரோடு கீழே இறங்குது. நேராக தான் பாதை போகிற மாதிரி இருக்குது. அப்படி சவுண்டு கேட்குது ஏதோ வண்டி. இப்போ அங்கிட்ட நேராக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். சரிப்பா, இவர் இந்த மாதிரி பறையாக தான் இப்போ நான் ஏறி வந்தது எல்லாமே. அப்படியோ எப்படியோ வந்துட்டேங்க. ஏன்னா நான் முடியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஒரு தூரம் எப்போ நடக்க போகிறோம். அதுக்கெல்லாம் முன்னாடிலாம் உடம்பை கண்டிஷனாக வச்சுருக்கணும் ஏறுறதுக்கு ஏற்றாப்புல. நல்லா கண்டதையும் சாப்பிட்டு நம்ம பாட்டுக்கு ஏறினோம்னா ஏற முடியாது. கொஞ்சம் டயட் இருந்துட்டு அதுக்கு ஏற்றாப்புல தான் அந்த ட்ரெக்கிங்லாம் பண்ண முடியும். நான் முடியாது நினச்சேன். ஆனால் கண்டிப்பாக ஏறிட்டு எப்படியோ இலைக்கு தான் இங்கே நின்றுட்டு தான் வந்து கண்டினியூஸான ஏறல. அங்கங்கே நின்று இப்போ வாட்டர் கேன்லாம் வந்தீங்கன்னா இதில் போட்டுருங்க பையில். ஏன்னா கீழே போட்டோம்னா போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. எனக்கு ஏதோ வண்டி சவுண்டு கேட்குது, வேலை பார்த்துட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் அப்படியே அவர்கிட்ட கேட்டு பீச் செடி போகிறதுங்க கீழே இறங்குறேன். நல்லா காட்டு பகுதியாக இருக்குது. ஆனால் யாரும் இப்போ வர்றதில்லை, எல்லாமே கார் தான். ட்ரக்கிங் ஒரு ஆள் கூட பார்த்ததே இல்லைண்ணா. எல்லாமே காரை நிப்பாட்டிட்டு அப்படியே வந்துடுறாங்க. இங்கே பாருங்கள், இது எத்தனை வழி பிரியுதுன்னு. இதுலேயும் 3 வழி தான் பிரியுது. இங்கிட்டு ஒன்று போகுது, லெஃப்ட்டில் ஒன்று போகுது, ரைட்டில் ஒன்று போகுது. நிறைய மேப் பார்க்குறேன். கொஞ்சம் ஃபோன் தான் வச்சு வீடியோ எடுத்துருக்கேன். மேப் பார்க்குறேன். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஓம் பீச் வந்துட்டேன். இப்போ ட்ரெக் பண்ணி வர மாதிரி தான் இருந்துச்சு. அதுவும் கீழே வர மாதிரி இருந்துச்சு. மேலே செங்குத்தாக ஏறி அப்புறம் கீழே படி மாதிரி இது பண்ணி செட் பண்ணியிருந்தாங்க. அது அப்படியே கீழே வர மாதிரி இருந்துச்சு. ஓம் பீச் வந்துட்டேன். அந்த முன்னாடி பார்த்தோம்னா 2 பீச்சு, கோகர்னாவோட மெயின் பீச்சும் அப்புறம் குட்லை பீச்சோட இது வேறு மாதிரி இருக்குது. ஏன்னா அந்த பீச் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சுற்றி ஃபுல்லாக மரமாக இருக்குது. அந்த மேங்க்ரோவ் என்ன மரம் தெரியல, மேங்க்ரோவில் அது வேறு ரொம்ப மரம் இருக்குது. சூப்பராக இருக்குது. அதே கரையை ஒட்டின மாதிரியே அப்படியே ஒவ்வொரு மரமாக அப்படியே கரைக்கிட்டே இருக்குது. சூப்பராக பார்க்குறதுக்கு. நான் காட்டுறேன் பாருங்க. அது பார்த்தீங்கன்னா பாறை ஃபுல்லாக தனித்தனி பாறை. அது கடலுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பாறை, பெரிய பெரிய பாறை அதுன்னு இருக்குது. நான் காமிக்கிறேன் பாருங்க. போட்டிங்லாம் இங்கே போட்டிங்கு, அப்புறம் அந்த பேராசூட்டில் பறக்கிறது எல்லாமே இருக்குது போல. இங்கே நான் யாரும் போகல அவ்வளோக்கா, கம்மியாக. இங்கேயும் கொஞ்சம் ஆள் இருக்காங்க, பட் யாரும் அது போகலை. நான் காமிக்க போகிறேன். பீச் எனக்கு ரொம்ப அந்த முன்னாடி பார்த்ததை விட ரொம்ப அழகாக இருக்குது. காமிக்கிறேன். இதுதான் பார்த்தீங்கன்னா ஓம் பீச்சு. இதிலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் நடந்தோம்னா ஹால்ஃப் மூன் பீச் வரும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பேரடைஸு. இந்த 2 பீச்சு நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இது ட்ரெக் பண்ணி கொஞ்சம் நடந்து போகிற மாதிரி தான் அப்படி இருக்குது. ஒரு மலையில் ஏறி அப்புறம் அந்த மலை தாண்டி தான் அந்த பீச் இருக்குது. அது பார்க்கணும். பார்த்தீங்கன்னா அது சூப்பராக காணும். நடுவில் மட்டும் பெரிய பெரிய பாறையை தாண்டி அங்கேயும் ஒரு மலை ஒன்று இருக்குது. அதுக்கு போக முடியாதுன்னா அந்த
இந்த இது பேர் என்ன, கப்பல் மூலியமாக தான் போகணும் போல், அதுக்கு தனியாக நல்லாயிருக்கு. இங்கே குளிக்கிறதுக்கு நல்லா சூப்பராக இருக்குன்னா அந்தளவுக்குலாம் அலை வரல, கம்மியாக தான் அலை வருது, காலுக்கு ஏற்றப்பலாம் அலை வருது. நல்லா நீட், நல்லா நிழல் வேறு நல்லா இருக்கா, நல்லா நிம்மதியாக இருக்குது, வந்து ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்குது. இங்கே ஒரு 1/2 மணி நேரம் நின்றுட்டு அப்படியே நாளைக்கு நடக்க ஆரம்பிக்கிறேன். கொஞ்சம் வீடியோலாம் எடுத்துகிட்டு அப்படியே சவுண்டை பற்றியில் எப்படி வருதுன்னு. ஆனால் அலை அந்தளவுக்கு வரல, சவுண்டு மட்டும் நல்லா கேட்குது. காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பேர் என்ன, ஓம் பீச் வந்து பார்த்து முடிச்சாச்சு. அதில் பார்த்தீங்கன்னா அலை பயங்கரமாக வந்துகிட்டு இருக்கு. என்ன மாதிரி அலை அடித்து தூக்கிட்டு கரையிலே அவ்வளோ ஆழம் போல், இப்படி ஆக்ரோஷமாக இருக்குது. ரொம்ப டயர்டாகிடுச்சு இன்றைக்கி. ஏன்னா இவ்வளோ ட்ரெக்கிங் 6 கிலோமீட்டர் கிட்ட வந்திருக்கேன். இன்னும் இதுக்கு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் ஆகும் போல். ஆல்ஃபம் வந்து இந்த போட்டுக்கு பாருங்கள், ஆல்ஃபம் வந்து 1/2 மணி நேரம் ஆகுமா, பேரடைஸ் பீச் வந்து 1 மணி நேரம் ஆகுமா. அது ரூட்டு பாருங்கள், போகிற ரூட் எப்படி இருக்குன்னு. இப்போ அந்த ரூட்டு தான் நம்ம போகிறோம். ரொம்ப ட்ரெக், அது முன்னாடி இருந்தது கூட பரவாயில்ல, ரொம்ப பாறைக்குள்ளலாம் போய் போகிற மாதிரி இருக்குது. பாருங்கள், நான் கூட இருக்காதுன்னு நினச்சிட்டு வந்தேன், பரவாயில்ல ஓப்பன் பண்ணியிருக்காங்க. 1/2 மணி நேரம் ஆகும் போடுறதுக்கு. போகிற வழியில் எதுவுமே வராமல் இருந்தால் நல்லது. இந்த ரூட் முன்னாடி உள்ள பீச்சிலாம் ஆள் அதிகமாக இருக்குது. இப்போ வர வர இப்போ ஆல்ஃப் மூன்லேயும் பேரடைஸ்லேயும் ஆள் இருக்காங்களா என்னென்னு தெரில. நான் என்ன பண்ணால் போயிட்டு நீங்கள் போய் ரூம் வேறு எடுக்கணும், டார்மெட்டரி ரூம் மாதிரி ஒரு ரூம் ஒன்று, அப்புறமா பைக் வந்து 2 எடுக்கணும் காலையில் சீக்கிரமாக. அப்போ தான் நான் சொன்ன அந்த பிளேஸ்க்கு போகணும். இப்போ எப்படி இருக்கணும், போகிற வழி பயங்கரமாக இருக்குது. இதெல்லாம் பாருங்கள், இந்த மரத்தை என்ன மரம்னே தெரியலையே, அழகாக இருக்குது. இதுதான் ரூட்டு போகுது. அந்த அலையை பாருங்கள், அதை காமிக்கிறேன். இந்த இருக்குது, இதுதான் அந்த சோம் பீச்சு. இந்த வழி தான் போயிட்டுருக்கேன். அங்கே பாரு நடுவில் இருக்குது பாருங்கள் அந்த பாறைலாம். அது தனித்தனியாக ஒவ்வொரு பாறையாக இருக்குது. மனது கடலுக்குள்ளே இருக்குது நடுவில். இப்போ இதை விட்டு தான் நான் இங்கேருந்து நடந்து வந்திருக்கேன், அந்த கரையில் தான் நடந்து வந்திருக்கேன். வெயில் இன்னும் பயங்கரமாக அடிச்சிட்டே தான் இருக்குது. மணி 4 மணி 5 மணி ஆக போகுது, ஆனால் இன்னும் வெயில் அடிச்சிட்டே தான் இருக்குது பயங்கரமாக. நாங்கள் எப்படி ஏறுதுன்னு எனக்கு ஒரு அளவுக்கு வச்சுருந்தா பரவாயில்ல, ரொம்ப மேலே ஏறுற மாதிரி வச்சுருக்காங்க. பரவாயில்ல, போகிற வரல ஏதாச்சும் கடைலாம் வச்சுருக்காங்க, அது வரைக்கும் சந்தோஷம். இங்கே தான் அலை அதிகமாக அடிக்குது அந்த சைடில் முன்னாடி. நான் பயந்துகிட்டே வந்தேன், சுனாமினா வந்துட்டு போகணும். ஆனால் அலை அப்படி அடிக்குது. இங்கே ஒரு கஃபே இருக்குது, ஒரு ஆள் மட்டும்தான் உட்காந்துருக்காரு. ஏன்னா இது வரவே இல்லை யாருமே, ஒருத்தர் மட்டும் உட்காந்துருக்காரு. அப்பா டே கைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஹால்ஃப் மூன் பீச் தான் போயிட்டுருக்கேன். எனக்கு வழி வந்து சுத்தமாக தெரியல எனக்கு. ஏன்னா யாருமே டச் பண்ணவே இல்லை இந்த ரோட்டில். நான் ஒரு ஆள் மட்டும் தான் போயிட்டுருக்கேன். எனக்கு இந்த நாய் தான் வழி காட்டுது நிஜமா. எனக்கு ப்ராமிஸாக மேப் போட்டிருக்கேன், மேப் போட்டிருக்கேன். பட் இது வரைக்கும் நகண்டு போய் நட்டு இல்லாமல் அந்த நாயை பார்த்தீங்கன்னா கரெக்டான ரூட் அப்படியே அது எனக்கு தெரில. ரோடு இது 2 பாதை 3 பாதை பெரியுது. ஆனால் அது கரெக்டாக இருந்துச்சு பாருங்கள். இன்னும் முன்னாடி 4 நாய் நிற்கிது. அது போகிறத பார்த்து நானும் பின்னாடி அப்படியே போய்கிட்டே இருக்கேன். ஆனால் கரெக்டாக தான் போகுது மேப்பில். இப்போ போக பின்னாடியே போகிறேன், மேப்பும் கரெக்டாக காட்டுதான். பின்னாடி வந்துக்கிட்டு இருக்கு பாதுகாப்புக்கு. இப்போ காடை பாருங்கள், காட்டுக்குள்ளே தான் செக் பண்ணி போயிட்டுருக்கேன். இல்லை பேச முடியல, ரொம்ப யாராச்சு. ஏன்னா கண்டிப்பாக எனக்கு நான் அப்படியே அந்த பேர் என்ன குட்லே பீச்சோட ஸ்டாப் பண்ணி திரும்ப வந்து பார்த்தேன். இதுக்கு இவ்வளோ தூரம் வந்துட்டோம், இன்னும் 2 பீச் இருக்குது. இப்போ அதை பார்க்காம போயிட்டா அப்புறம் அதையும் நினச்சிட்டு இருக்கணும்ல சார். அது எப்படி இருக்கும், அங்கே போய்க்கலாமா அப்படின்னு அந்த ஒரு காரணத்துக்காண்டி தான் இப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டுருக்கேன். ஏன்னா எனக்கு என்னென்னா ஒரு பாம்பு வந்துடும் தான் பயம். டக்குன்னு எனக்கு தெரியாது இல்லை மரத்தில் இருக்குது, அது பாட்டுக்கு வந்து கொத்திருமோன்னு தான் எனக்கு ஒரு சின்ன பயமே இருக்குது. மற்றபடி வேறு ஒன்றும் பயம் இல்லை. நாய் வந்தால் தான் கொஞ்சம் தைரியம் இருக்குது. அதே அசால்ட்டாக கூட்டி போயிட்டுருக்குங்க. முன்னாடி நானே ஓடிட்டுருக்கு. காமிக்கிற ரூட்டு ரொம்ப இதாக இருக்கே பாருங்க. பின்னாடி இந்த நாய் ஓடியா இப்போ இங்கே வச்சா ஏதோ எனக்கு கொஞ்சம் மனசு ஆறுதலாக இருக்குது. இதெல்லாம் வரவும் இந்த ரோடை பாருங்கள் பாதையா. ஆனால் நான் இப்படிலாம் இருக்குன்னு நினச்சி பார்க்கல. மலைக்கு ஓப்பனாக இருக்குன்னு நினச்சேன். 2 பக்கெட்டு மூடி இருக்கு. அப்படியே எதுவும் எழுதி போட்டிருக்காங்க, இந்த அம்புக்குறி போட்டிருக்காங்க பார்த்தீங்களா.
இந்த சைடு தான் போகணும். 78 இருந்தால் பெரிய கப்பல் போயிட்டுருக்கு. இப்போ தான் ஓப்பன் பிளேஸ் ஆகுது. அப்போவே தெரியுதுடி இன்னும் மனசு நிம்மதி ஆகுது. இங்கே வந்து நாயை பாருங்க எவ்வளோ நாய் நிற்குதுன்னு. ஆனால் எப்படி நம்பவே முடியல. இது அசால்ட்டாக அப்படி கரெக்டாக கூட்டு வந்துச்சு. நான் அங்கே தான் போகிறேன்னு தெரியாதுல்ல. சும்மா முன்னாடி கரெக்டாக போய் கூட்டு வந்து நிப்பாட்டிச்சு பாருங்க. நீங்கள் பாருங்க என்னடா அது, நான் நம்பவே முடியலைங்க. பாருங்கள் கீழே அப்படியே இங்கே பார்க்குவீங்களா, இந்த முன்னாடி போயிட்டுருக்கான் ஒருத்தன் போட்டிங்க பாருங்க. அங்கே போயிட்டுருக்காங்க. கை காட்டுறேன் யாராவது காட்டுறாங்களா பாப்போமா. கை காட்டுறாரு ஒருத்தர் காட்டுறாரு. கீழே லைட்டாக வந்து வச்சுக்கிறேன். எப்படி போல எவ்வளோ பெரிய பள்ளம் கீழே போனால். அங்கே இருக்குது பீச் தெரியுது மேலே பாருங்க. இப்போ ஓப்பன் பிளேஸாக இருந்தால் பயம் வராது. அடி செல்லை கொட்டிடாதீங்களா. கொஞ்சம் கடை இருந்துச்சுன்னா உனக்கு ரொட்டி போய் வாங்கிட்டேன் சரியா. இருக்கிறனா தைரியத்தில் வந்தேன்னா கண்டிப்பாக அங்கே கூட திருப்பி போயிருப்பேன் தான். ப்ராமிஸாக சொல்கிறேன். நான் திருப்பி போகல வேணாம், பயமாக இருக்குது, தனியாக வேற போகிறோம், காடாக இருக்குது, பயமாக தான் இருந்துச்சு. இந்த நாயெல்லாம் கரெக்டாக முன்னாடி போயிடுச்சு எல்லாமே. பின்னாடி ஒரு நாய் வந்துச்சு, இப்போ முன்னாடி 3 நாய் போயிருக்கு. முன்னாடி ஓடிச்சுன்னு நினைக்கிறேன். எப்படி இருக்கு நல்ல வேலை அதை மிஸ் பண்ணலை. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த பாதையை பாரு. இங்கே பாரு கீழே விழுந்தா அவ்வளோ பெரிய பள்ளம். இந்த பாதையை பற்றி எப்படி போட்டிருக்காங்கன்னு பார்த்தாடி வேறு மாதிரி இருக்குது. நல்ல வேலை மிஸ் பண்ண பார்த்தேன். எந்த ஒரு இதை அசால்ட்டாக வருது பாருங்க. பாரு லைட்டாக சறுக்குனாலும் அவன் தான் உசுரே போச்சு. அசால்ட்டாக வந்துட்டு இருக்கு இந்த 2 நாய். அங்கே ஒரு நாய் எட்டி பார்க்குறது. டேய் என்ன பண்ணுற? ஆனால் ஒரு பிஸ்கட் வாங்கித்தரேன்டா. வாங்கித்தரா நான் போக மாட்டேன். இங்கிட்டு நடந்து போகலாம், இந்த சைடு நடந்து போகலாம், இந்த சைடு நடந்து போகலாம். இது வேணாம். நான் வாட்டுக்கு ஒரு 6 குரோவில் போயிட்டு கெத்து கட்டுறோம்னு லைட்டாக போட உசுறு போயிடும். உசுறு தான் முக்கியம். அப்போ அதுக்கூட தான். ஐயோ என்ன அழகுங்க இது. எப்படி நான் என்ன சொல்லுவேன், என்ன சொல்கிறேன்னு தெரில. இங்கே பாரு எவ்வளோ ஹைட்டில் இருக்குன்னு. நான் நம்பவே முடியல. ஆனால் அங்கேலாம் பார்த்தோன்னா தரையில் தான் இருந்துச்சு. இதை பாருங்களேன் எங்கே இருக்கேன்னு. அப்பா கைஸ் ஒரு வீடியோ மட்டும் எடுத்துக்கிட்டு சரிங்களா. ஒரு வீடியோ எடுத்து அப்படியே கீழே போய்ட்டு கொஞ்சம் கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா ஃபோனில் எடுக்க கோபுரம் எடுத்துக்கிட்டு இருக்கேன். நான் ஃபோனில் ஒரு வீடியோ எடுத்துக்கிறேன். இல்லை நான் மிஸ் பண்ணிட்டேன்னா அந்த லைஃப் டைம் செட்டில்மெண்ட் இதெல்லாம். இங்கே பாருங்க அப்படியே எப்படி போயிட்டுருக்கேன். தென்னை மரம் மாதிரி இருக்குது. இது கீழே தான் போயிட்டுருக்கேன். வேறு மாதிரி இருக்குது. நல்ல வேலை நான் மிஸ் பண்ணிட்டோன்னு பயந்துக்கிட்டு இருந்தேன். என்ன புலம்புறேன், லைட்டாக புலம்புறேன். நான் அங்கே ஒரு கப்பல் வருது, டாட்டா கட்டுவான். நான் இங்கே போய் அவங்க இன்னும் நாங்கள் டாட்டா கட்ட போயிட்டேன் முன்னாடி. இன்னொரு டாட்டா கட்டுவோம். நாங்கள் பேக்கு பெரிய பேக் உள்ள இல்லை, லக்கேஜ் அவ்வளோக்கா இல்லை, பட் வெயிட்டு அதிகமாக இருக்குது. ஷூவை கழட்டி உள்ளே வச்சுட்டேன். அந்த தண்ணியில் கடலில் நனைஞ்சிது போட முடியல. நான் தான் வாங்குவேன். அப்பாடியோ முடிய நீங்கள் தான்டா செல்ல குட்டி. இல்லைன்னா நான் இல்லைடா. கீழே கடை இருந்தால் கண்டிப்பாக வந்துடும்டா. கடை கூடமா எங்களுக்கு அந்த கப்பலில் போயிட்டுருக்காங்க. காட்டுறேன்னு பாப்பா. பார்க்குறேன்னா என்னென்னு தெரியல. பார்க்குறேன்னு நினைக்கிறேன். இந்த கோப்ரோவில் ஜூம் பண்ண முடியாது. ஃபோன் வந்து நல்லாவே ஜூம் பண்ணி கட்டிடுவேன். எல்லோரும் வேடிக்கை தான் பார்க்க இருந்தாலும் நம்மளை மேலே பார்க்க மாட்டேங்கிறாங்க. கை ஒருத்தாச்சு காட்டுறானா பாரு. ஒருத்தவனை காட்ட மாட்டானே. தெரியலன்னா இல்லை அங்கேருந்து கீழே கொஞ்சம் பாருங்க எவ்வளோ போட்டிங் வந்துட்டு இருக்குன்னு. ஏன்னா வரிசையாக வராங்க. இதுக்கு முன்னாடி அங்கே உள்ள பீச்செல்லாம் பார்த்தா ஒருத்தர் யாருமே போட்டிங் போகவே இல்லை. இங்கே பாருங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. வரிசையாக வருது வண்டி. அது நிறையா மரம் மறைச்சிக்கிச்சு எனக்கு. அந்த சைடில் வந்துட்டு இருக்கு நிறையா போட்டு. இப்போ கை காட்டுவோம். இப்போ தெரியலான்னு நினைக்கிறேன். இப்போ கை காட்டுறேன் ஒருத்தன். இப்போ கை காட்டுற பார்த்துட்டு ஒருத்தன். அப்போ அடியா நான் கேமரா இந்த கேமரா தெரியாது. சும்மா ஜூம் பண்ண முடியாது. ஜூம் பண்ணால் நல்லா இருப்பேன். வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. வாடா போங்க. நான் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு ஓகேவா ஒரு வீடியோ எடுத்துகிட்டு கண்டினியூ பண்ணுறேன். பசங்க நிறையா இருந்தால் போட்டிங் கண்டிப்பாக போகலாம். தனியாக தானே இருக்கேன். ஆள் அதிகமாக இருந்தால் தான் சேர்ப்பாங்க. அவங்க வாரவங்க எல்லாம் தனித்தனியாக அவங்க ஃபேமிலியோடு வருவாங்க. நான் ஒருத்தர் சொன்னார் நம்ம முடிஞ்சால் டால்ஃபின் பார்க்கலாம் உங்களுக்கு லக் இருக்குது அப்படின்னு சொன்னார். ஆனால் அந்த சைடில் தான் டால்ஃபின் பார்க்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கொஞ்சம் கரை மாதிரி இருக்குது. ஆளை கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. பார்க்க இங்கேருந்து பார்த்தாலும் தெரியும்ல. எனக்கு மண்ணாக இருக்குது, எனக்கு ஆளை கம்மியாக இருக்குண்ணா. ஆனால் வேறு மாதிரி இருக்கும். எப்படி எவ்வளோ ஹைட்டு மலையில் அப்படி ஓப்பன் பிளேஸ் இருக்குது பற்றில. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. முன்னாடி உள்ளதெல்லாம் இது ரொம்ப அழகாக இருக்குது. நான் வர்றது எல்லாத்தையும் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி உள்ள சொன்னேன். அதுக்கு முன்னாடி உள்ள ரெண்டுமே நல்லா இல்லை, இதான் நல்லா இருக்குன்னு. இப்போ இதை பார்த்தோன்னா அதுக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் எதுவுமே நல்லா இல்லை, இதான் நல்லா இருக்குங்கிறேன். எல்லாமே நல்லா இருக்குது. ஒவ்வொரு இது ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் இருக்குது. சரி ஓகே, நான் அப்படியே கீழே போயிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் ஓகேவா. இப்போ நான் வீடியோ இந்த ரீல்ஸ் எடுக்கிறக்காண்டி ஃபோனில் அப்படியே எடுத்துக்கேன். எப்படி வெறுத்து ஊற்றுது ஃபேஸ்லாம் கண்ணங்கரேன்னு ஆயிடுச்சு அப்படியே. ஏன்னா கடிச்சு இப்போ கீழே போட்டு வந்துட்டேன். நான் பாட்டுக்கு மறந்து
துடைக்கிறதுக்கு வேறு எதுவுமே இல்லை. அப்படி இருக்கட்டும். இப்படி காற்று எல்லாம் காற்று ஜெலுஜின்னு அடிக்க ஆரம்பிக்குது போக போக. நான் அப்படியே கீழே இறங்கிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். கைஸ் ஃபைனலி பார்த்தீங்கன்னா கீழே இறங்கிட்டு அந்த நாய் பார்த்தீங்கன்னா போயிடுச்சு. கரெக்டாக அந்த அருக்கு கீழே வந்துட்டேன். அந்த அருக்கு அங்கே போனால் கீழே போயிடலாம். அந்த நாய் கரெக்டாக இதுவரை ஊற்றிட்டு அப்படியே போயிடுச்சு ரெண்டுமே. எவ்வளோ நல்ல மனசு சாத்தாடி. நான் இப்படிலாம் நினச்சி பார்க்கவே இல்லை. இவ்வளோ தூரம் வந்து கரெக்டாக வழியை பார்த்து கரெக்டாக வழி அனுப்பி விடணும். இன்னும் ஊருக்கு அனுப்பிவிட்ற மாதிரி அனுப்பிவிட்டுருக்கு. எவ்வளோ அந்த ரோடு எப்படி இருக்குன்னு கரெக்டாக இந்த இருக்கு இறங்கினா கீழே போயிடலாம். அதனால் அது அஞ்சாக்குள்ளே நின்று அப்படியே ஓடிச்சு. திரும்பி பார்க்குறேன் ஆளை கால ரெண்டு வச்சமே. அது மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோ ப்ராமிஸும் நான் இருக்கே முடியாது. இந்த மாதிரி ஒரு இது வேறு மாதிரி இருக்குது. ஏன்னா மேலே உச்சியிலேருந்து கீழே இருக்குது அந்த பீச். அதை பார்க்குற மாதிரி இருக்குது. ஓப்பன் அம்மாடி ஓப்பனாக இருந்து இந்த மாதிரி எப்படி போகுதுன்னு ரொம்ப அப்படி பள்ளமாக இறங்கிட்டு இருக்கு. எனக்கு கொத்தக்காரம் அடிபட்டுருக்கா. அதை கொஞ்சம் நொண்டு தான் நடந்துகிட்டு இருக்கேன். நடந்து வரதே கஷ்டம் ரொம்ப. இது வந்து நிறைய வாட்டர் ஆக்டிவிட்டிஸ் நிறையா இருக்குது போல். அதான் நல்ல கூட்டமாக இருக்குது இங்கே. எவ்வளோ கூட்டம் இப்போ முன்னாடி பார்த்தேன் எல்லா பீச்லேயுமே கம்மியாக தான் இருந்துச்சு கூட்டம். ஆனால் இங்கே பார்த்து இவ்வளோ பேர் இருக்காங்க. எங்கிட்ட வந்தான்னு தெரியல. கூட்டத்தை தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க போட்டு தான் ஆகுங்கம்மா. போட்டு காசு தானே இன்னும் ஃப்ரீயாக ஆமாடி. ஒருத்த கால் அடிபட்டுருக்கோம். இந்த முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு நாய் வந்துச்சு வெளில. நாய் அது கீழே தான் உட்காந்துருச்சு. கீழே வந்துருச்சு. இங்கேயே வந்துருச்சு. மற்ற 4 நாய் ஓடிடுச்சு வீட்டுக்கு. இங்கே பாரு வாலிபாலு ஃபுட்பாலு போட்டிங்கு கலகலப்பாக இருக்குது. எங்கே இருக்குது எங்கேருந்து வந்தாங்கன்னு தெரியல. இவ்வளோ கூட்டமாக இருக்குது. இதுக்கு முன்னாடி 3 பீச்சுனால் எதுவுமே கூட்டமே இல்லை. அமைதியாக இருந்துச்சு இருந்தாங்க. பட் அந்தளவுக்கு இந்த மாதிரி இந்த இது போட்டிங் அந்த மாதிரிலாம் எதுவுமே போகல. சும்மா அந்த பீச்சில் மட்டும் நனைஞ்சு ஓடி ஆடிலான்ட்டாங்க. இதெல்லாம் இவ்வளோ கூட்டம் இருக்குது. இவ்வளோ ஃப்ரீயோ ஒரு வேலை என்னென்னு தெரியலையே. இது கீழே இறங்குறதே இவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு இறங்கவே இல்லை ஃபுல்லாக. அப்பாடியும் அப்பா வந்துட்டேன். கீழே வந்துட்டேன். இங்கே பாருங்க எவ்வளோ வாட்டிருக்குன்னு. இவ்வாறு இது சொல்லலை. இங்கிட்டு பாருங்கள் நம்மளை மாதிரி ட்ரெக்கிங் பண்ணுறவங்க இங்கே வரவங்க டூரிஸ்ட் ஆளுக்கு எல்லாருமே போட்ட வாட்டருக்கேன் தான் இவ்வளோ இது. அப்பா என்ன ஒரு கடையை வச்சு நடத்திடலாமே. இங்கே வரும் கூட்டத்தை எங்கிட்டு வந்து வந்தாலும் இவ்வளோ கூட்டமாக இருக்குது. ஆனால் கடை பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கடை மட்டும்தான் இருக்குது. மற்ற எல்லா பீச்லேயும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கடை இருக்குது. ஆனால் கூட்டம் கம்மி. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பேர் நிற்கிறாங்க. எங்கிட்ட வந்து வந்தானே தெரில. போட்டிங் தான் இங்கே அதிகம். ஆனால் போட்டிங் மற்ற இதில் போட்டிங் இருக்குன்னா யாருமே போகவே இல்லை அதிகமாக. இங்கே எல்லா இதுலேயும் போட்டிங் போகிறாங்க. எல்லாருமே போட்டிங் போகிறாங்க. கேம்ஸ்லாம் பாரு எல்லாருமே விளாண்டுட்டு இருக்காங்க. எப்படி ஃப்ரீயாக காசா எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இதுதான் அது பேர் என்ன ஓம் பீச்சு. ஓம் பீச்சா? ஆமாம் ஓம் பீச்சு. இதுதான் ஓம் பீச்சு. ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா குட்லே பீச்சு. அப்புறம் வந்து ஐயோ இது ஓம் பீச்சா? எனக்கே வளர்ந்து போச்சு. இது ஓம் பீச்சா? குட்லே பீச்சு ஓம் பீச்சு. இது வந்து எனக்கு மறந்துடுச்சு. ஓம் பீச் இல்லை, இது பேரடைஸ்க்கு முன்னாடி உள்ள ஒரு பீச்சு. நான் சொல்கிறேன் அப்புறமாட்டி. எனக்கே கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. வரிசை பீச்சாக இருக்கா? எனக்கு எந்த பீச் சொல்கிறேன்னு தெரில. சரி ஓகே நான் அப்படியே காட்டுறேன் எப்படி இருக்குது பாருங்கள். இது இங்கிட்ட யாரும் இந்த சைடு யாரும் போகலை. ஃபுல்லாக எல்லாருமே இங்கிட்ட தான் நிற்கிறாங்க. எல்லாருமே ஒரு ஆள் கூட விளாடாமல் இந்த மாதிரிலாம் இல்லை. எல்லாருமே ஜாக்கெட் இந்த சேஃப்டி ஜாக்கெட் போட்டு ஃபுல்லாக எல்லோரும் விளாண்டே தான் இருக்காங்க. எங்கேருந்து வந்திருக்காங்க எப்படி இருந்து வந்தாங்கன்னு தெரியல. ரோடு இந்த சைடு ரோடு எதுவுமே இல்லை. எல்லாம் பேரடைஸ் பீச்சிலேருந்து தான் வரணும். அந்த பேரடைஸ் பீச் வந்து இதுக்கடுத்து தாண்டி அந்த மலைக்கு அந்த சைடு தான் இருக்குது. அங்கேருந்து எப்படி இருந்தாங்கன்னு தெரில. இவ்வளோ கூட்டமாக இருக்குது. நல்லா இருக்கு ஆனால் பார்க்குறதுக்கு. சரி ஓகே காய்ஸ், அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு நான் பேரடைஸ் போகிறேன். பேரடைஸ்லாம் நம்மளுக்கு ரூம் அங்கே பிடிக்கணும். இல்லைனா அங்கேருந்து கோகர்னா போயிடணும். அதில் ஏதாச்சும் ஒன்று பண்ணணும். நான் பார்த்துட்டு உங்களுக்கு என்னென்னு சொல்கிறேன். ஓகேவா? போய் சும்மா அப்படியே பேக் அவுத்து வச்சு வேடிக்கை பார்த்துட்ருக்கோம் நேரம். காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அதான் அது பேர் என்ன ஹால்ஃப் மூன் பீச்சு. நான் ஓம் பீச்சுன்னு மாற்றி சொல்லிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து மெயின் பீச்சு கோகர்னோட மெயின் பீச்சு. செகண்ட் வந்து குட்லே பீச்சு. மூணாவது வந்து இப்போ பார்த்துட்டு வந்தோம்ல ஓம் பீச்சு. இப்போ ட்ரக் பண்ணி வந்தது வந்து ஹால்ஃப் மூன் பீச்சு. இப்போ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பேரடைஸ் பீச்சு. அது வந்து போகுமா வேணாமான்னு ஒரு திங்கிங்கில் இருக்குது. ஏன்னா டைம் ஆயிடும் நம்ம பயமாக இருக்குது. இருட்டாவில் வெயிலாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் இங்கேருந்தே நம்ம கோகர்னா போயிடலாமா இல்லை இங்கேயே ரூம் பிடிச்சி தங்கிடலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். திருப்பி பேரடைஸ் போனால் அங்கேயே ரூம் இருக்கா என்னென்னு தெரில. இப்போ நான் இங்கேருந்தே போயிடலான்னு பார்க்குறேன். இங்கேருந்தே கோகர்னா போயிட்டு
அப்புறம் அங்கே கோகர்னால ஏதாச்சும் ரூம் தங்கிட்டு அப்படியே 2 பைக்கு கேட்டு வச்சுட்டோன்னா காலையில் நம்ம 2 பைக் அந்த பைக் எடுத்துகிட்டு சுற்றுறது கரெக்டாக இருக்கும். அதான் பார்த்துட்ருக்கேன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். பேரடைஸ் போடுறதா இல்லை இப்படியே கிளம்பி கோகர்னா அப்படியே போயிடுறதா அப்படின்னு யோசிச்சுட்ருக்கேன். என்ன பண்ணுறதுன்னு தெரில. நல்லா இருக்குது, சும்மா என்ஜாய் பண்ணிட்டு எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இது எப்படி காசு கொடுத்து போகிறாங்களா, காசு இல்லை மொத்தமாக இவங்க எல்லாம் டூரிஸ்ட் மாதிரி எல்லாம் ஒரே ஃபேமிலியாக அந்த மாதிரி இது ட்ரிப் பிளான் பண்ணியிருக்காங்களா எல்லாருமே ஒரே இது அப்படியா என்னென்னு தெரில. ஆனால் எல்லாருமே நல்ல அவங்கவுங்களும் ஜாலியாக விளாண்டுட்டே இருக்காங்க. என்னன்னு தெரில, எப்படின்னு தெரில. ஆனால் எல்லாருமே எல்லா கேம்லேயும் விளாட்றாங்க. காசு கொடுத்து பண்ணுறாங்களா இல்லை எல்லாத்துக்குமே முன்னாடியே கொடுத்துருவாங்களா அமௌண்ட்டு எல்லா கேம் விளாட்ற மாதிரி அந்த மாதிரி இவங்களாம் டூரிஸ்ட்டாக கொடுத்துருக்காங்களா என்னென்னு தெரில. நானும் போய் ஜாக்கெட் ஒன்று கலண்டு கீழே கிடக்குது, அதை தூக்கி போட்டு அப்படியே உள்ளே கலந்துருவோமான்னு பார்க்குறேன். இவங்க எல்லாருமே கன்னடா, நான் மட்டும் தமிழ் பேசினா கண்டுபிடிச்சிடுவாங்க அவங்க. அதான் பார்க்குறேன். ஏன்னா ட்ரெஸ்ஸு நிறைய வேறு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. டவுசராஜ் போட்டிருந்தா கூட நனைஞ்சிருக்கேன். பேண்டும் டீசன்ட் போட்டிருக்கேன்னா அதான் பார்க்குறேன். ஜாலியாக விளாட்றாங்க, நல்லா இருக்குது பார்க்குறது. அங்கிட்டு பின்னாடி ஃபுல்லாக போட்டிங்கு, முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த இது அந்த பேர் என்ன இந்த நீந்திகிட்டே போகல 2 பேர் மட்டும் உட்காந்துட்டு அந்த பெடல் பண்ணிட்டு போகல, கையில் பெடல் அந்த இது பண்ணிட்டு போகிறாங்க. சில பேர் வெளில வந்து வாலிபால் விளாட்றாங்க. ஆனால் மீன் கைக்கே வருது, கரைக்கே வருது மீன். அது இந்த அலை வருதா, இதுவரை மீன் வந்து துள்ளிக்கிட்டு இருக்கு. அப்படியே 2-3 மீன் வருது. நான் பேசுகிறது கேட்குமா என்னென்னு தெரில, ஏன்னா அந்த அலை சவுண்ட் வந்துகிட்டே இருக்கா, அதை கேட்குமா என்னன்னு தெரில. நான் அப்படியே போய் பார்க்குறேன் இந்த சைடு. பேரடைஸ் போக முடிஞ்சால் போகிறேன், இல்லைனா நான் அப்படியே முடிச்சுட்டு கோகர்னா தான் போகலான்ட்டு இருக்கேன். பார்க்குறேன் என்ன பண்ணுறதுன்னா. நான் என்ன டிசிஷன் எடுத்துகிட்டு சொல்கிறேன். அப்படியே என்ன இது கண்டினியூ பண்ணுறேன் அப்படியே அதை வீடியோவை. ஓகேவா, பார்க்கலாம். அப்படியே வீடியோ பார்த்துட்டே இருக்கேன். நல்லா டயர்டாகிடுச்சேண்ணா. கரெக்டாக எத்தனை மணி, 8:40னா இங்கே 9, கரெக்டாக 10 மணிக்கு கிளம்புறேன்னு நினைக்கிறேன். 10 மணிலேருந்து மணி பார்த்தீங்கன்னா இப்போ 5 மணி, கரெக்டாக 5 மணி ஆயிடுச்சு. 6 மணி நேரம் 7 கரெக்டாக எப்படி 8 கிலோமீட்டர் இருக்கும். பேரடைஸ் போயிட்டேன்னா 10 கிலோமீட்டர் முடிஞ்சிடும். போகலான்னு ஆசையாக இருக்குது. பார்க்குறேன் என்ன பண்ணுறதுண்ணா, சொல்கிறேன் பார்த்துட்டு என்ன பண்ணுறதுண்ணா. நான் ஒரு பிளான் சொல்லிட்டு போய் பார்க்குறேன். வெயிட் பண்ணுது. காய்ஸ் இப்போ என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நான் சொல்லியிருந்தேன் பேரடைஸ் பீச் போகிறேன் டைம் இருந்தால் அப்படின்னு சொன்னல. ஏன்னா பேரடைஸ் பீச்சில் வந்து கேட்டேன், பேரடைஸ் பீச்சில் வந்து ரூமு இல்லை நான் கோவர்னா போகிறது காட்ட இருக்குமான்னு. அது ஒன்றுமே இருக்காதான். இப்போ நான் போனல அந்த ஹால்ஃப் மூன் பீச்சு, அங்கேயே ரூட்டே இல்லை, அந்த ட்ரெக்கிங் மட்டும்தானா. மற்றபடி அந்த அதனால் அந்த போட்டில் தான் வரணுமா. சரி போட்டில் போய் என்னை விட்டுருங்கன்னு சொல்கிறேன். அதில் அவங்க போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ எப்படி போகிறதுன்னு கேட்குறேன். இப்போ நீங்கள் ஹால்ஃப் மூன் பீச்சில் இருக்கனா, இங்கேருந்து நீ ட்ரெக்கிங் பண்ணி தான் போக முடியுமே, வந்த வழியிலே ட்ரெக்கிங் பண்ணியே போயின்னு சொல்லிட்டாங்க. வேறு வழி இல்லை. ஓம் பீச்சுக்கு தான் போயிட்டுருக்கேன். அங்கேயே ஆட்டோ இருக்கும், அங்கே ஆட்டோ பிடிச்சி நம்ம வந்து இது போயிடலாம், கோகர்னா போயிடலாம். இல்லைனா வேறு ஏதாவது அங்கேருந்து எல்லா சைடும் ஆட்டோ இருக்குது. அதனால் இப்போ மறுபடியும் ரிட்டன் போய்கிட்டு ட்ரெக்கிங் பண்ணிட்டு. போகும்போது நாய் இருந்துச்சு, கொஞ்சம் நிம்மதியாக பயமே இல்லாமல் இருந்துச்சு. இப்போ எல்லா நாயும் ஓடிடுச்சு. பின்னாடி வந்துச்சு மறுபடியும் 2-3 நாய் அங்கே உள்ளது வந்துட்டு மறுபடியும் அதுவும் போயிடுச்சுக்கு. ரொம்ப பயமாக இருக்குது. கொஞ்சம் அது இருக்க துணையாக இருந்துச்சு. சரி ஓகே, இப்படி சேஃபாக போவோம். நம்ம வீட்டுக்கு சேஃபாக போயிட்டா சரி, மற்றபடி எனக்கு ஒன்றும் இல்லை. நல்ல அவர் பேசுவேன். நான் போய் கேட்டேன் அவர்கிட்ட. இந்த இருட்டானோன்னு கேட்டிருந்தா செத்துருப்பேன், மாட்டியிருப்பேன் போக முடியாமல் என்கிட்டமே. அங்கே வேறு நான் கொஞ்சம் கஷ்டம் தனியாக வந்தோம். எனக்கு வந்து பழகிருச்சு தனியாக போகிறனால. நீங்கள் ஆரோக்கியம் யாராச்சும் வந்துடாதீங்க, ரொம்ப கஷ்டம். கிட்டத்தட்ட ஒரு எப்படி 7-8 கிலோமீட்டர் இருக்கும் கண்டிப்பாக. நடந்தது பேக் வேறு தூக்கிட்டு என்னால் முடியும்னு நினச்சேன், வந்துட்டேன். உங்களால் முடியும்னு நினச்சினா தனியாக வாங்க, முடியும்னு நினச்சினா ஃபேமிலியாக வந்து நான் ஃப்ரெண்ட்ஸு கூட வந்து என்ஜாய் பண்ணுவேன். என்ஜாய் பண்ணுறது தரமான ஸ்பாட்டு. ஒவ்வொரு பீச்சும் ஒவ்வொரு மாதிரி டிஃப்ரெண்ட்டில் இருக்கும். என்ன மாதிரி செதுக்கி இருக்கப்படியே ஒவ்வொரு பீச்சும். அதை பொறுத்தவரை கோகர்னா வந்து பெஸ்ட்டு, அடிச்சிக்க முடியாது. கோகர்னா பார்த்தீங்கன்னா அடிச்சிக்கவே முடியாது. என்னென்னா ட்ரெக்கிங்கில், அந்த ஹில்ஸ் ட்ரெக்கிங்கில் நம்ம அதை ட்ரெக் பண்ணிட்டு இந்த பீச்சை பார்த்துட்டே போகலாம் ஒவ்வொரு பீச்சாக. அதில் வந்து எங்கேயுமே வேர்ல்டில் எங்கேயுமே இருக்காது என்னை பொறுத்த வரைக்கும். இந்தியாவிலையும் இல்லை, வேர்ல்டுலேயும் இல்லை. சவுண்டு வருது, மேலே நாய் கற்றுதுங்க. இப்போ வருங்க பாருங்க, இருந்து இது வருதுங்களா சவுண்டு கேட்குது. நான் தாண்டா வாங்கடா, சவுண்டு கேட்குதா?
என்னை விட்டு திருப்பி பேரிச்சுக்கல, வீட்டில் போய் உட்காந்துருக்கு. நான் தான் ஏய் நான் தான்டா. ஒடியா வாலாட்டிடுச்சு. இனிமே அமைதியாக வரும். ஒடியா அப்படியோ எப்படி இன்னும் வெயில் சாயல் இந்த அந்த சைடு இந்த பக்கம் மழை மறைச்சி அந்த மழைலாம் மறைச்சிருச்சு. மழை தெரியுது, சூரியன் தெரியலை. எப்படி மழை ஏறிந்தோன்னா நல்லா இருக்கு. ஒடியா எதுக்கு கற்றுருக்காங்க பாரு. இங்கேருந்து ஒடியா வாங்கடா கீழே வரைக்கும் விட்டுருங்கடா. வாங்கடா. இந்த கீழே 2 பேர் கத்துறாங்க. அப்படியோ இப்போ தான்டா நிம்மதியாக இருக்குது. எப்படியாச்சும் நைட்டு போய் ரூம் எடுத்து தங்கிட்டு நாளைக்கு ஒரு ட்ரிப்பை மட்டும் முடிச்சிட்டேன்னா அவ்வளோதான்டா. நான் ஒடியா நீங்கள் வாடா. நீங்கள் இருக்கிறதுனால கீழே போய்ட்டுருக்கீங்க. கீழே யாரும் நிற்கிறாங்க 2 பேர். அப்படி பேருக்கு ஆரம்பிக்குது. கட்சி பேரை மிஸ் பண்ணிட்டேன். நான் துடைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. வாடா அவன் எங்கடா? சரி வாடா. அந்த பேர் அழகணும். சரி நான் போவோம். ஏன்னா ஃபோனில் சார்ஜ் வந்து 7 தான் இருக்குது. அதுதான் கோபுரம் எடுத்துட்டேன். நான் இங்கேருந்து எடுத்து அந்த ஃபுல்லாக எல்லாமே கோபுரில் எடுக்கவே இல்லை. ஃபுல்லாக ஐஃபோன்லாம் எடுத்துகிட்டு இருக்கேன். இப்போ தான் அந்த போகும்போது மட்டும்தான் டக்கிங் பண்ண மட்டும்தான் கோபுரம் எடுத்தேன். இந்த பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே டேஞ்சராக இருக்குது. பார்த்து தான் போகணும். இப்போ ஷூ போட்டால் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. செருப்பட்டனா அப்படியே வலிக்க வருது. காலை ஊண்ட முடியல ஒழுங்கா. நீங்கள் கத்திட்டே கிடக்காங்க இங்கே யாரா வருதுன்னு. சரி வாடா. நின்று அவங்க என்னை போந்துடுங்க. வாடா கீழே வா. இதுன்னு ஒரு மாதிரி இறச்சி போய் நிற்கிது. நல்ல வேலை இந்த நல்ல அனிமல்ஸ் எதுவும் இல்லை. அது வரைக்கும் சந்தோஷம். யானை, புலி, மான், வேறு ஏதாச்சும் எதுவுமே இல்லை. அது வரைக்கும் சந்தோஷம். ஏதாச்சும் ஒன்று இருந்தால் கூட பயம் இருக்குது போகும்போது. கேட்ட அனிமல்ஸாக இருக்கும். எதுவுமே இருக்காது. தமிழ்நாட்டில் தான் இருக்கும், அங்கே தான் இருக்காது அப்படின்னு சொன்னார். நான் என்ன பண்ண போகிறேன்னா ஓம் பீச்சுன்னு சொல்லிருப்பாரு. ஓம் பீச்சு போயிட்டு நான் தான் ஒடியா நான் பார்த்தோன்னே வாழாட்டிடுறாங்க. ஒடியா வா கீழே இங்கே வர நிற்கிறாங்க. ஒடியா கீழே வச்சல எதிரிக்கே. அப்படி எல்லாம் நல்லா பக்கிட்டாங்கடா. ஓடி போப்போ முன்னாடி போங்கடா. என்னடா பண்ணுறீங்க? அப்படியா சரி ஓகே. நான் கீழே அந்த ஓம்பிச்சு தரைக்கு போனோன்னு கண்டினியூ பண்ணுறேன். பயங்கரமாக அடிக்குது போல் அலை. சவுண்டு இங்கே வரைக்கும் கேட்குது. எதுக்கு அப்படி போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி சவுண்டு கேட்குது. நான் கீழே போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். காய்ஸ் ஐயோ மண்டே வேறு எனக்கே அசிங்கமாக இருக்குது. என்ன மாதிரி ஆகிட்டேன். ரொம்ப கேவலமாக இருக்குது. ஏன்னா நைட்டு தான் காலைல குளிச்சது தான். இப்போ இனிமேல் தான் போய் குளிக்கணும் ரூம் பிடிச்சி. இப்போ என்ன ஆச்சுன்னா வந்துட்டு நான் என்ன சொன்னேன், இங்கே பேர் என்ன ஹால்ஃப் மூன் பீச்சிலேருந்து இந்த முன்னாடி பார்த்தோம்ல ஓம் பீச்சுக்கு வந்துட்டேன். இப்போ வந்து சரியான கூட்டமாக இருக்குது. இங்கே சன்செட்டு பயங்கரமாக இருப்பானே. நம்ம இதுக்கு முன்னாடி பார்க்கும்போது அவ்வளோ கூட்டம் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாரு ஃபுல்லாக அந்த பேராசூட் போயிட்டுருக்கு. அதான் இங்கே பேராசூட் போயிட்டுருக்கு. இங்கே போட்டிங் போயிட்டுருக்காங்க. இங்கே சரியான கூட்டம். அந்த கேமரா ரொம்ப தெரிய மாட்டேங்குது. இந்த கார்னர் ஃபுல்லாக சரியான கூட்டமாக இருக்குது. சன்செட்டை பார்த்துட்டு அவ்வளோ அழகாக இருக்குன்னா மதியம் பார்த்ததோட ஈவினிங் சூப்பராக இருக்குது. இப்போ நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அது பாருங்க எவ்வளோ தூரம் வெயிட்டில் பறந்துட்டுருக்காங்கன்னு. இதாக கீழே வந்து அந்த போட்டை வச்சு இதில் போயிட்டுருக்காங்க. மேலே ஒரு 2 பேர் இருக்காங்க. ஆனால் அலை இப்போ கம்மியாக தான் வருது. நான் மதியம் பார்த்ததை விட இப்போ அலை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் வருது. ஓகே காய்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். இன்றைக்கி பிளாக் முடிஞ்ச. நான் பேரடைஸ் பீச் மட்டும் போகவே இல்லை. ஹால்ஃப் மூன் பீச்சோட முடிச்சிட்டேன். ஏன்னா அதுக்கு மேலே டைம் இல்லை. நம்ம போய் ரிட்டன் வர்றதா இருந்தால் இருட்டாயிரும். அதனால் வரல. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நாளைக்கு தான் நான் கண்டினியூ பண்ணேன். நாளைக்கு பார்த்தீங்கன்னா யானை கேவு, முருடேஸ்வர் கோயில், அப்புறம் ஹோன்னாவர் என்னமோ ஒரு அந்த ஹேங்கோவர் அது பேருங்க வாயிலாக மாட்டேங்குது. அது ஒரு ட்ரீ இருக்குது. அது ட்ரீ என்னென்னு சொல்கிறேன். எனக்கு வாய் உளருது. அது பேர் ஒழுங்காக தெரில எனக்கு. சரி நாளைக்கு நான் போயிட்டு நாளைக்கு காலையில் ஒரு 6 மணிக்கு நான் கிளம்பிடுவேன். வீடியோ அடுத்த விலாக் நாளைக்கு விலாக் பார்த்தீங்கன்னா இது விலாக் இதோட முடிச்சுக்கிறேன். போயிட்டு நான் பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டோ நிற்குது. ஆட்டோ இல்லைனா பஸ்ஸு நிற்கும் போல் அங்கேருந்து நான் கோகரனை போய்ட்டு அங்கே போய் ரூம் புக் பண்ணிட்டு தான் அப்புறம் வந்து பைக் 2 போய் கேட்கணும். நைட்டு போய் சாப்பிட்டுட்டு அப்படியே நான் அப்படியே அதை கண்டினியூ பண்ணுறேன். அதை என்ன பண்ணுறதுன்னு நாளைக்கு கண்டிப்பாக போய் நாளைக்கு ஒரு நாள் தான். அப்புறம் அடுத்த நாள் வந்து நான் கிளம்பணும். வெள்ளிக்கிழமை வந்து ஊருக்கு கிளம்பணும். சரி ஓகே இன்றைக்கி அவ்வளோதான். விலாக் முடிஞ்சு.
நெக்ஸ்ட் vlog காத்திருங்கள். நாளைக்கு நான் காத்திருக்கேன். ஓகேவா? இதோட இந்த vlog முடிச்சுக்கிறேன். பாய். நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம்.